நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகூரும். அப்போ நீதிமான்கள் யாரு? இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட கழுவப்பட்ட நீங்க நல்லா இருக்கணும். ஆமென். நீங்க நல்லா இருந்தா நீங்க மட்டும் நல்லா இருப்பீங்கன்னு இல்லை, நீங்க நல்லா இருந்தா ஊரே நல்லா இருக்கும், பட்டணமே நல்லா இருக்கும். ஆனா பாருங்க, இவங்க இந்த அளவுக்கு யோசிக்கல, இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை மக்களுடைய இருதயத்துல விதைக்கல, சுயநலமான ஒரு எண்ணங்கள்ல போயிட்டாங்க. எப்பவுமே செழிப்புக்கும் சுயநலத்துக்கும் செட் ஆகாது. பாருங்களேன், செட்டே ஆகாது. செழிப்பே எப்போ ஆரம்பிக்குதுன்னா, எப்போ நம்மளை தாண்டி யோசிக்கிறோமோ அன்னைக்கு தான் செழிப்பே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு என்ன, எனக்கு வருமா, எனக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்காத, எனக்கு அப்படியே யோசித்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துருப்பீங்க. இவர் ஏன் இப்படி இருக்காரு? இவருக்கு எதாவது நம்ம செய்யலாமா? இவங்க ஏன் சோகமாக இருக்கிறாங்க? இவங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்படி உங்களை தாண்டி என்னைக்கு உங்கள் மனசு போதோ அன்னைக்கு தான் உண்மையான செழிப்புக்கு நீங்கள் தயாராகிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த நாம வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்கிற செழிப்பு யாரையும் கெடுக்காது, அது யாரையும் தப்பான வழிக்கு நடத்தாது. அது இன்னொருவரை குறித்த கரிசனையிலே உங்களை வாழ அது தூண்டும். ஏன்னா இது சுயநலமான செழிப்பே கிடையாது. நான் ஏன் நல்லா இருக்க போறேன், என் தேவன் யாருங்கிறது தெரிய போகுது. நான் ஏன் நல்லா இருக்க போறேன், நான் நல்லா இருக்க மூலம் என் தேசம் நன்றாக இருக்க போகிறது, என் பட்டணம் நன்றாக இருக்க போகிறது, என் ஊர் நல்லா இருக்க போகுது. நான் சொல்றேன், ஊருக்கே நன்மை செய்யற ஆளா நீங்க இருக்கணும். இந்த பள்ளிக்கூடத்தை கட்டினது யாரு? அந்த பர்சனுங்க. அவர் தாங்க ஏசுன்னு சொல்லிட்டு இருப்பாருங்க. அவர் தாங்க இந்த காலேஜை கட்டினாரு, அவர் தாங்க இந்த கல்லூரியை கட்டினாரு, அவர் தாங்க இந்த மருத்துவமனையை கட்டினாரு, அவர் தாங்க இன்னைக்கு இவ்வளவு பிள்ளைய படிக்க வச்சிட்டு இருக்கிறாரு, அவர் தாங்க இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு நீ கொடுத்துருக்கிறாரு. உங்களை குறித்து சொல்லப்படும். அப்படி பாருங்க, இன்னொரு சூப்பர் அபாண்டன்ஸ் உங்க மேல வர்றதை நீங்க பாப்பீங்க.